காலை மன்னா பிப்ரவரி 18. தேவனை நோக்கி அழுதல் ஒரு பலவீனமல்ல. அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 1 சாமுவேல் 30 4. தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாகுக்கு திரும்பி வந்தபோது அமலேக்கியர் அதனை கைப்பற்றி அவர்களுடைய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் சிறைப்பிடித்து எடுத்து செல்லக்கூடிய சிறந்த பொருட்கள் அனைத்தையும் கொண்டு போய் அந்த பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்திருந்ததைக் கண்டார்கள். இந்த பூமியில் அவர்கள் தங்களுக்குண்டானதாயிருந்த சகலத்தையும் இழந்துவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுவது மட்டுமாயிருந்தது. அழுகை என்பது மனுஷ்ய பலவீனம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். இந்த உலக ஜனங்கள் அதற்கு என்னதான் வியாக்கணம் கொடுத்தாலும் தேவ சமுதத்தில் அழுதல் நம்முடைய மிகுந்த பலம் வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக இருக்கிறது. தாவீது தேவ சமூகத்தில் அழுதான். அது நிமித்தம் அவன் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளக்கூடியவனானான். அப்பொழுது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொடுத்தான். ஆம், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி எல்லா உள்ளார்ந்த உண்மையோடும் நாம் அழ கற்றுக்கொள்ளும்போது சம்பவிப்பது இதுவே. நம்முடைய மாம்சீக சுபாவமாகிய அமலேக்கியர் எடுத்துக்கொண்டு போய்விட்ட எல்லாவற்றையும் ஏதோ ஓரளவிற்கு அல்ல, முழுமையாகவே நமக்கு திரும்பித் தர நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். தாவீது தான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டதுடன் கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளைகளையும் கூட பெற்று அவர்களில் தன் சிநேகிதருக்கு வெகுமதிகளையும் அனுப்பக்கூடியவனாயிருந்தது ஆச்சரியமாயிருக்கிறது. அருமையான தேவபிள்ளையே, ஒரு சிக்லாக் அனுபவத்தினூடாக நீ இப்பொழுது கடந்து போய்க் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஜெப ஜீவியம், உன்னுடைய பரிசுத்தம், தேவனோடு நெருங்கி சஞ்சரித்துக் கொண்டிருந்த அனுபவம், உன்னுடைய ஆதி அன்பு, தேவனோடு உனக்கிருந்த சமாதானம், தேவனுக்காக உனக்கிருந்த ஆதி வைராக்கியம் போன்றவற்றை நீ இழந்திருப்பதாக உணர்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உன்னுடைய மாம்சீக சுபாவம் பாழாக்கிவிட்டதாக நீ உணர்கிறாயா? நீ அதைரியமடைய வேண்டிய அவசியமில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை தேவனிடத்திற்கு உயர்த்தி உன்னுடைய முழு பலத்தோடும் அவரை நோக்கி கதறுவது மட்டுமே. அப்பொழுது நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நீ இளைப்பாறலாம். அத்துடன் நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருந்து தேவனுடைய நன்மையை அவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும்படி நீ இதற்கு முன் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களையும் கொள்ளை பொருளாக உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, February 18th, 2026. Weeping, not a weakness. David and the people that were with him lifted up their voice and wept until they had no more power to weep. 1 Samuel chapter 30, verse 4. When David and his men were away, the Amalekites invaded their city Ziklag and took all their women, children, cattle, and everything worth carrying away and burnt the city down. They lost everything they had on this earth. All they could do was lift up their voice and cry. Some people think weeping is a human weakness. Whatever the interpretation given by the people of this world, it is certain that weeping in the presence of God is one of our mightiest weapons. David wept in the presence of God and was therefore able to encourage himself in the Lord his God. Verse 6. Then David recovered all that the Amalekites had carried away, and there was nothing lacking to them, neither small nor great, neither sons nor daughters, neither spoil nor anything that they had taken to them. Verses 18 and 19. Yes, this is what happens when we learn to pour out our heart before God and cry with all sincerity. Our God is able to restore to us
all that the Amalekites, who represent our carnal nature, have taken away, not partly, but wholly. It is amazing to see that David was not only able to get back all that they had lost, but was able to get the spoil of the enemies, of which he could send presents to his friends. Verse 26. Dear child of God, are you going through a Ziklag experience now? Do you feel you have lost your prayer life, your holiness, your close walk with God, your first love, peace with God, and your earlier zeal for God? Do you feel your fleshly nature has devastated your spiritual life? You need not be discouraged. All you need to do is to lift up your heart and cry to God with all your strength. You can rest assured that the Lord will restore all that you have lost. In addition, God is able to give you a spoil, blessings you have not experienced before, so that you may be a blessing to others and share with them the goodness of God. May God bless you.